எதிர்நீச்சல் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குணசேகர் மண்டபத்துக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிடுறாங்க. அங்கே நந்தினியை பார்க்குறாங்க. உனக்கு இன்னும் இங்கே என்ன வேலை, ஒழுங்கா கிளம்புங்கிறாங்க. அவங்க இன்னும் தர்ஷனுக்கு மேக்கப் முடிக்கல, மேக்கப் போடுவாங்கங்கிறாங்க. எது சாமத்தில் மேக்கப்பா? தூங்க போகிறவனுக்கு எதுக்கு மேக்கப்பு? மேக்கப் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒழுங்கு மரியாதையாக போய் சேருங்கிறாங்க. இல்லை நான் போக முடியாது, முழு அமௌண்ட்டு நான் வாங்கிட்டு தான் போக முடியுங்கிறாங்க நந்தினி. இது கேட்ட முல்லை, ஆமாங்க மேக்கப் எல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்கங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல கிளம்புங்கிறாங்க குணசேகர். சரி நான் வேணா கொண்டு விட்டுட்டு வரேங்கிறாங்க முல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதையாக போய் எல்லாரும் படுக்கிறதுக்கு படுத்து எடுத்துட்டு வாங்குறாங்க. சரி நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு முல்லை போறாங்க. அந்த பக்கம் நந்தினி போய்கிட்டு இருக்கும்போது, எங்க நில்லுங்க, அவனுக்கு கிடக்குறானுங்க காட்டு முட்டாளுக்கா, காட்டுவாசிக்கு இப்படி தான் பேசுவாங்க. நீங்க இந்த நேரத்தில் எங்கேயும் போக வேண்டாம், ரூம் இருக்கு, நீங்க போய் அங்கே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க முல்லை. இந்த காட்டு ஆளுக வந்தா நான் சமாளிச்சுக்கிறேங்க, நீங்க எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க முல்லை. அதுக்கு நந்தினியும் ஜாடையிலேயே தலை அசிக்கிறாங்க. இங்க சக்தி வராரு. வந்ததும் அண்ணி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், ரூம் இருக்கு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அங்கே போய் இருங்கிறாங்க. இல்ல சக்தி, அண்ணனுங்கெல்லாம் அப்படியெல்லாம் சாதாரணமாக விட மாட்டாங்க, கண்டிப்பா ரூம் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நான் இங்கேயே ஏதோ ஒரு ஓரமாக ஒளிஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் சக்தி, நீ போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கேருந்து போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு போகிறாங்க. இங்கே சக்தி ஜனனிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டவர் கிடைக்காதனால ஃபோன் எடுக்கவே இல்லை. ஜனனி, பார்கவி, ஜீவானந்தம் இவங்க 3 பேருமே வெளியில் பார்க்குறாங்க. அந்த ரவுடி கும்பல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இதை பார்த்து ஜீவானந்தம் சொல்கிறாங்க, அவங்க 3 பேரும் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வெளியில் கிளம்புனா ஆபத்து, வெடிஞ்சு போகிறதுக்கு நேராயிரும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தால் வேலை 12 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், முதல்ல நீங்கள் சக்திக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள் ஜனனிங்கிறாங்க ஜீவானந்தம். இது கேட்ட ஜனனியும் சக்திக்கு ஃபோன் போட்டு, சக்தி நாங்கள் விடிய காலம் கிளம்பி வரப்போகிறோம், அப்படி ஒரு வேளை நாங்கள் சொன்ன நேரத்துக்கு வர முடியல அப்படின்னா நீ தர்ஷனை கூட்டிகிட்டு மண்டபத்துலேருந்து வெளியில் வந்துருங்கிறாங்க. இது கேட்ட சக்தி, என்ன ஜனனி சொல்கிற, நான் வேணா அங்கே வரட்டுமாங்கிறாங்க. இல்லை இங்கே வந்தால் இது பெரிய ஆபத்தாக இருக்குது, இந்த குடோனை சுற்றி ரவுடிங்க நிற்கிறாங்க, உங்கள் அண்ணா குணசேகர் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காரு, அதனால இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சேஃபாக இருங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தி தர்ஷனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜனனியோட ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே தர்ஷன் தூங்காமல் அப்படியே கண்ணு முழிச்சு சக்திவே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. குணசேகர் எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு காவல் காத்துட்டு இருக்காங்க. அறிவுக்கரசி எல்லாரும் உறங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு அந்த கேமராமேனை வர சொல்லியிருக்காங்க. பணத்தையும் ரெடி பண்ணி வச்சு அடியாளுங்களையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. கேமராமேனையும் போட்டோகிராஃபர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க. சரி இத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், நீ அந்த நேரத்தில் பென்ட்ரைவை என் கையில் கொடுத்துருங்கிறாங்க. அதே மாதிரி பென்ட்ரைவை ரெடியாக வச்சிருக்காரு கேமராமேன். போட்டோகிராஃபர் கெவின் கிட்ட எச்சரிக்கை பண்ணுறாங்க, டே அந்த பொம்பளை சரியான ஆளுடா, ஏமாந்தா வசமாக மாட்டிக்குவோம், பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ போகாதடான்னு சொல்லி பார்க்குறாங்க. டே லைஃப்பில் செட்டில் ஆகிறது எப்படி, இந்த வீடியோவை வச்சு அந்த அறிவுக்கரசிக்கிட்ட நம்ம பணத்தை கறக்க போகிறோம், லைஃப்பில் ஜாலியாக செட்டில் ஆக போகிறோம்டா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு போகிறாரு ஃபோட்டோகிராஃபர். அறிவுக்கரசி கெவினை ஃபோன் பண்ணி, டே இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்க. சரிங்கக்கா நீங்கள் பணத்தோட வாங்க, நான் பென்ட்ரைவோடு வந்து நிற்கிறேங்கிறாங்க. அறிவுக்கரசி அவங்க அடியாட்களையும் கூட்டிக்கிட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு கெவின் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. மண்டபத்துக்கு பின்புறமாக இருக்கிற ரூமில் தான் கெவின் தங்கியிருக்காரு. அந்த ரூமுக்கு போனதும், என்ன கெவின் பென்ட்ரைவ் ரெடியாக வச்சிருக்கீங்களங்கிறாங்க. அக்கா நீங்கள் பணத்தை ரெடியாக கொண்டு வந்திருக்கீங்களாங்கிறாங்க. இதோ பணத்தை கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு ஜிப்பை திறந்து அந்த பேக்கில் இருக்கிற பணத்தை காட்டுறாங்க. கெவின் அதை பார்த்ததும், அடே அப்பா அக்கா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுக்கா, எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க, சரி காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கெவின், டே முதல்ல பென்ட்ரைவ் கொடுன்னு கேட்குறாங்க. அறிவுக்கரசி, இந்தாங்கக்கா அப்படின்னு ஒரு கையில் பென்ட்ரைவ் ஒரு கையில் பணத்தையும் வாங்குறாங்க. இது எல்லாமே அங்கே வீடியோ பதிவாயிட்டு இருக்கிறது தெரியாமையே அறிவுக்கரசி டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. கெவின் பணத்தை வாங்கிக்கிட்டு பென்ட்ரைவை கொடுத்துட்டு, சரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நடத்திட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. அது இருக்கட்டும் கெவின், இந்த பென்ட்ரைவில் எல்லா வீடியோவும் இருக்கா இல்லை வேற ஏதாவது இன்னும் வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. அக்கா உங்ககிட்ட போய் நான் ஏமாற்ற முடியுமா, பேச்சில் தன்மை நியாயம் நாணயம் எல்லாம் இருக்க வேண்டாமா, நான் சொன்ன மாதிரியே இந்த பென்ட்ரைவில் தாக்கா இருக்குது, மற்ற எங்கேயும் வீடியோவெல்லாம் வச்சுக்கவே இல்லை, இந்தாங்க இந்த பென்ட்ரைவை நீங்கள் வச்சுக்கோங்க, இதோட இந்த வீடியோ அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நம்புற மாதிரி இல்லை அறிவுக்கரசி, இருந்தாலும் அறிவுக்கரசி கெவின் கிட்ட இந்த கையில் பென்ட்ரைவை வாங்குறாங்க. இந்த கைவை பின்னாடி திருப்பி அவங்க அடியால் கிட்ட இருந்த கத்தியை வாங்குறாங்க. கத்தியை வாங்கினதும், ஏன்டா டே உனக்கு பணத்தை கொடுக்க நான் என்ன முட்டாளா, யாருன்னு தெரியாம என்கிட்டயே நீ டீல் பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கழுத்து சட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்ச வேகத்தில் கையில் வச்சிருந்த கத்தியால் குத்துன்னு குத்திடுறாங்க. சாகுடான்னு காலால் மதிக்கிறாங்க. அந்த கெவின் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் கெவின்னால எதுவும் நடந்துகிட்டு இருக்கிற உண்மையை கெவின்னால சொல்லவும் முடியல. அறிவுக்கரசி அதை கூர்ந்து கவனிக்கவும் இல்லை. அறிவுக்கரசி பணத்தை கொடுக்கறதும் கெவின் பென்ட்ரைவை கொடுக்கறதும் அப்பவே சிசிடிவி கேமரா மூலமா பதிவாயிட்டு இருக்கிறத பார்க்காத அறிவுக்கரசி, இவன் கதையை முடிச்சாச்சு, இனிமே இவனோட தொல்லை இருக்காதுன்னு நினைச்சிட்டு போறாங்க. அங்க பார்த்தா இன்டர்நெட் மூலமா எல்லாம் அப்படியே
லைவா ஓடிட்டு இருக்குது. கெவின் இன்டர்நெட்ல லைவா ஒளிபரப்புனது அறிவுக்கரசிக்கு தெரியல. அறிவுக்கரசி கெவினை கொன்னது இன்டர்நெட் மூலமா ஒளிபரப்பாயிட்டே இருக்குது. தெரியாத அறிவுக்கரசி சந்தோஷத்துல அப்பாடா எப்படியோ பணத்துக்கு பணம் மிச்சமாச்சு, அந்த தொல்லையும் அழிஞ்சது, கொன்னே போட்டாச்சு, இனி அவ எழுந்திரிச்சு வரப்போறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எதுவும் தெரியாத மாதிரி மண்டபத்துக்குள்ள வந்துடுறாங்க அறிவுக்கரசி. சக்தி ஜனனிக்கு போன் பண்ண மறுபடியும் முயற்சி பண்றாங்க. அப்ப பார்த்தா அறிவுக்கரசி கெவினை கொலை பண்றத லைவா ஓடிட்டு இருக்கிறத பார்த்ததும் சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, இந்த பையனை கொன்னு போட்டாங்களா? அறிவுக்கரசி இங்க தானே இருக்கா, அதுக்குள்ள எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சக்தி. நந்தினி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க சத்தம் கேட்டு வந்து பாக்குறாங்க. அறிவுக்கரசி கெவினை கொன்னதை கண்ணார பாத்துறாங்க நந்தினி. அதை ஓடி வந்து சக்தி கிட்ட சொல்லும் போது, சக்தி இங்க பாருங்க நீ, அவன் நெட்ல ஒளிபரப்பு பண்ணிட்டாங்கிறாங்க. இதை பார்த்தா நந்தினி, பாடா இவ தலையில இவளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா, எப்படியும் இந்த கல்யாணம் நடக்க சான்ஸே கிடையாது. நீ உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு, இவளை போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போனா மட்டும்தான் இவ அடங்குவா. அப்பா எப்படியோ இவளே மாட்டிக்கிட்டா, ரொம்ப நல்லதா போச்சு, குணசேகரோட ஆட்டம் அடங்க போகுதுங்கிறாங்க நந்தினி. அண்ணி இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க சக்தி. ரேணுகாவும் வந்து பாத்துக்கிறாங்க. ஐயோ எவ்வளவு பெரிய ராட்சசி, என்ன வேலை பார்த்திருக்கா பாருங்கிறாங்க. சரி இதுவும் நமக்கு ஒரு நல்லதுதான் நடந்துருவாங்க. எல்லாத்தையும் கூடோட அள்ளிக்கிட்டு போலீஸ் கொண்டு போய் லாக்கப்ல போட்டு தள்ளட்டும். தர்சனுக்கும் பார்கவிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு நம்ம எப்படியோ சாமர்த்தியமா இங்கிருந்து போற வழியை பார்க்கலாங்கிறாங்க நந்தினி. கொஞ்சம் கூட தாமதிக்காத, சீக்கிரமா நீ உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நெட்லயே ஒளிபரப்பாயிருச்சு, அதனால போலீஸே இங்க தேடிக்கிட்டு வருவாங்க பாருங்கன்னு சக்தி சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி அங்க போலீஸ் கும்பல் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் குணசேகர் தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அறிவுக்கரசிக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. எங்க இந்த மண்டபத்துல ஒரு கொலை நடந்திருக்குதுங்கிறாங்க. குணசேகர் சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க, கல்யாணம் நடக்க போற மண்டபத்துல கருமாதி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு பிரம்மாண்டமான மண்டபத்துல என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த இடத்துல கொலை நடந்ததுன்னு சொல்றீங்களே, இதை நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அந்த ஜீவானந்தம் ஏதாவது சொல்லி உங்களை இங்க அனுப்பி வச்சானா அப்படின்னு குணசேகர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேட்கறாங்க. சார் நீங்க இன்னும் போனை ஓபன் பண்ணி பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதோ இங்க நிக்கிறாங்களே அறிவுக்கரசி, இவங்க ஒரு கேமராமேனை கத்தியால குத்தி காலால மிதிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, நேரடியா ஒளிபரப்பாயிருக்குது, நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் குணசேகர் அறிவுக்கரசியை முறைக்கிறாங்க. அறிவுக்கரசி கை காலெல்லாம் வடபட நடுங்கி நிக்கிறாங்க. அங்க இருந்த ஞானம், கதிர், கரிகாலன் இவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது இங்கன்னு பாக்குறாங்க. என்ன நடந்ததா, கல்யாணம் நடத்த போற நேரத்துல கருமாதி பண்ணிட்டு வந்து நிக்கிறா இந்த அறிவுக்கரசின்னு சொல்றாங்க குணசேகர். இதை கேட்டதும் கதிர் கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. இவளை பத்தி எனக்கு அப்பவே தெரியும், சரியான சதிகாரி தான், குடும்ப பத்திய காட்டிட்டா பாரு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு எகிரி பாயிறாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இதை பாருங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்க வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க. இனி நம்ம வேலை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, என் பையனோட கல்யாணம் நின்னு போச்சு, இவனால எல்லா காரியமும் கெட்டு தொலைஞ்சது, எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி மேல அப்படியே கோவத்தை கொட்டி தீக்குறாங்க குணசேகர். சக்தி, ரேணுகா, நந்தினி இவங்க எல்லாரும் ஒரு வகையில சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு வகையில டே தர்ஷா இப்படி வாடா, ஜனனி அங்க பார்கவியை கூட்டிட்டு வந்துருவாங்க, அந்த நேரத்துல உனக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா உங்க அப்பா திரும்பவும் அந்த அன்புக்கரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆட்டம் கட்டிடுவாடா, இதுதான் நல்ல சான்ஸ், இவங்கெல்லாம் இந்த வழியில போனா நம்ம இந்த வழியில போயிடலாம் வாடா அப்படின்னு சொல்லி இப்படியே தர்சனை வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்புக்கரசி அறிவுக்கரசியை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அன்பு நீ ஒன்னும் அழுகாத, ஜெயிலுக்கு போன அடுத்த நிமிஷமே நான் வெளியில வருவேன், வந்ததும் கண்டிப்பா உனக்கும் தர்சனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாதீங்கிறாங்க. ரேணுகாவும் நந்தினியும் சக்தி கிட்ட உசார்படுத்துறாங்க. டே சக்தி, அறிவுக்கரசி சொன்ன மாதிரியே உங்க அண்ணனுங்களும் பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம முந்திக்கணும், சீக்கிரமா தர்சனை கூட்டிட்டு போயிடலாம், ஜனனி பார்கவியை எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேளுடா, அங்க கூட்டிட்டு போய் நம்ம கையோட தாலியை கட்டிடலாம், இவங்க சொன்ன முகூர்த்தத்திலேயே நம்ம அந்த கல்யாணத்தை வச்சிடலாங்கிறாங்க நந்தினி.